உன்னோடு கூட கடைசி வரை காக்க வல்லவர், காக்க வல்லவர். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றி. கரங்கள் தட்டி சொல்லுவோம். பரம்பாரை சுத்தரிப்பேன், பாடி போற்றிடுவேன், பாடியே போற்றிடுவேன், பரம்பாரை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடி பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனுள்ள வரை இயேசு என்று கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்தி செல்லுவார். விசுவாசத்தோடு ஜீவனுள்ள வரை இயேசு என்று கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தால் இயேசு என்று மாறினார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தால் இயேசு என்று இத ஒரு விசை. காலம் மாறினாலும் பூமி அழிந்தால் இயேசு என்று மாறினார். எந்த நேசரே என் அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்த நேசரே அடைக்கலமானவர், என் போக்கிலும் வரத்திலும் கரம் பற்றி நடத்துவார். காலம் மாறினாலும், சத்தமா சொல்ல, காலம் மாறினாலும் பூமி அழிஞ்சாலும் மனுஷன் மாறினாலும் நம்பனவன் மாறினாலும் என் இயேசு என்று மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இருக்கிற அதே நிலையிலிருந்து ஜபத்தோடு கூட கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய வாழ்வின் பிரயோஜனத்திற்கும் கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளை நாம் ஆர்வத்தோடு ஜபத்தோடு நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய கிரியையை நம் நடுவில் நடப்பிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி சங்கீதம் 147 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 147 2, 3 வசனம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நாம் வாசித்த இந்த வேத பகுதி பக்தன் தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று அறிந்திருக்கிறோம். குறிப்பாய் தாவீது இந்த சங்கீதங்கள் எழுதும் பொழுது யதார்த்த நிலையில் இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கும் இருந்தது என்ன, அல்லது இந்த வார்த்தைகளை ஏன் தாவீது எழுத வேண்டும் என்கிற அந்த பின்னணியத்தை கொஞ்சம் அலசி பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை, தீர்மானங்களை அவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார். அப்போ கர்த்தருடைய திட்டங்களை, தீர்மானங்களை பக்தருடைய மனதில், சிந்தையில், அவருடைய ஆவிகளில் கர்த்தர் அவைகளை இன்சிஸ்ட் பண்ணும் பொழுது, அவைகளை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பக்தர்கள் எல்லாரும் அவைகளை அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை. அவைகளை கூறினார்கள், எழுதினார்கள், சொல்லினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அவர் தம்முடைய ஜனத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய கரிசனை உண்மையாகவே யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இன்றைக்கும் கர்த்தரின் கரிசனை, த கன்சர்ன் ஆஃப் காட் என்கிற தலைப்பின் கீழ் வேகமாய் தாவீது சொன்ன இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய கரிசனை என்னவா இருக்கக்கூடும் என்பதை நாம் விளங்கி கொள்ளப் போகிறோம். முதலாவது நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அதற்கு அடுத்து துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். 3 விஷயங்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக உடைக்கப்பட்ட பட்டணம், இரண்டாவதாக உடைந்து போன உறவு, மூன்றாவதாக உடைந்து போன இருதயம். broken city,
broken relationship and broken heart. இந்த 3 காரியங்களை வேகமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் உடைந்து போன தன் ஜனத்தின் வாழ்வை அல்லது அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது கர்த்தர் சும்மா இருந்தாரா என்று பார்க்கும் பொழுது சரித்திரத்தில் பார்த்த முடிய கர்த்தர் ஒரு நாளும் அவர் அமைதலாய் இருந்ததே இல்லை. இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, சகோதரி, தாயை, தகப்பனே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வின் யதார்த்த நிலையை காண்கிற கர்த்தர் ஒரு நாளும் அவர் அமைதலாக இருக்கிறதில்ல. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்காய் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தம்முடைய ஆவியினால் பக்தர்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்கள் செவிகளுக்கு போகும்பொழுது அவைகளை நீங்கள் ஏற்று விசுவாசிப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதங்கள் நீங்களும் சொந்தமாக்கிக் கொள்ள உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். முதலாவதாக, உடைந்து போன பட்டணத்தை, சிதைந்து போன பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? Number 1, the city which was broken, city that was broken. எருசலேம் என்னும் பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எருசலேம் யூதா தேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கிறது. நாம் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் 2ஆய் பிரிக்கிறார், தென் தேசம் என்றும் வட தேசம் என்றும். தென் தேசமாகிய யூதா தேசத்தினுடைய தலைநகரம் எருசலேம். அப்ப தலைநகரான எருசலேமுக்கு இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிலை எப்பொழுது வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீது அரசாண்ட காலத்திலா என்று சொன்னால் இல்லை. எருசலேம் பட்டணம் தாவீதின் காலத்திலும் அவனுக்கு பின்பதாய் வாழ்ந்த ஏறக்குறைய 20 ராஜாக்கள் யூதாவை ஆண்ட பொழுதெல்லாம் எருசலேம் பட்டணம் சுபிட்சமாய், ஆசீர்வாதமாய், நிறைவாய், மகிழ்ச்சியாய், கொண்டாட்டத்தோடு நிறைந்திருந்த தேசமாய் இருந்தது. அப்ப தாவீதினுடைய காலங்கள் இப்படி நடக்காம ஏன் தாவீது இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக மிக கூர்ந்து நாம் அவைகளை பார்க்கும் பொழுது we should even consider this to be a prophecy towards the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராய் கர்த்தர், இஸ்ரவேல் தேசத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசனமாகவும் நாம் கணித்துக் கொள்ளலாம். அப்ப எருசலேம் பட்டணத்தை தாவீதின் காலத்திலும் தாவீதுக்கு பின்வரும் பின் ஆண்ட ஏறக்குறைய 20 ராஜாக்களுடைய காலங்களில் பார்க்கும் பொழுது தேசம் செழிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது இது எப்பொழுது சம்பவிக்குமோ அல்லது தேசம் எப்பொழுது உடைக்கப்படுமோ, சின்னாபின்னமாகுமோ, நிலைகுலைந்து போகுமோ, அதற்கு பிற்பாடு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை இங்கு சொல்கிறார். முதலாவதாக அறிந்து கொள்ள போகிறோம், இந்த எருசலேம் பட்டணம் என்பது யூதா தேசத்தினுடைய தலைநகரம் என்று சொன்னேனே. இந்த எருசலேம் பட்டணத்துடைய முக்கியத்துவம் தான் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எருசலேம் பட்டணத்துடைய மிக 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 விசேஷம் என்னவென்றால், கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு அழகு நிறைந்த ஆலயம் அங்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட அழகு நிறைந்த ஆலயத்தில் ஆராதனைகள், ஓயாத பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் எப்பொழுது உடைந்தது அல்லது இந்த பட்டணம் எப்பொழுது சிதைந்தது என்று சொன்னால், சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜாக்கள் எழும்பின பொழுது எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் பட்டணம் மட்டுமல்லாமல் எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அங்கு உள்ளதான எல்லா விதமான பனிமுட்டுகள் எல்லாம் அங்கும் இங்குமாய் சிதறி போய்விட்டது. தேசம் எருசலேம் பட்டணம் அலங்கோலமாய் இருக்கிறது. broken city, உடைந்து போன நகரத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப 70 ஆண்டுகள் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தேசம் ஏறக்குறைய 70 ஆண்டுகள் ரம்யமாய் தன்னுடைய சாபத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, ஓய்வு நாளை கொண்டாடி இருக்கு. தேசம் ஓய்ந்திருந்தது என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த 70 ஆண்டுகள் உடைக்கப்பட்ட தேசமாகிய இந்த எருசலேமுக்குள் எந்த ஒரு சின்ன அசைவும் இல்லாமல் தேசம் 70 ஆண்டுகள் ரம்யமாய் தன் ஓய்வு நாளை கொண்டாடி கொண்டிருந்தது. அங்க விதைப்பு இல்லை, அறுப்பு இல்லை, அங்க தேசத்துல ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை, ஒன்றும் இல்லை. There was a time of quietness, silence for 70 long years. 70 நீண்ட ஆண்டுகள் அமைதியா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்க்கணும்னு சொன்னா, ஏறக்குறைய ஒரு மயான பூமி போல, கிரேவியார்டு போல நிசப்தமாய் ஒரு மனிதனின் பேச்சோ கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய சத்தமோ ஒன்றுமில்லாமல் அவர்கள் குடியிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கர்த்தரை ஆராதித்த பட்டணமாகிய எருசலேம் இப்பொழுது நிசப்தத்தின் தேசமாய் பட்டணமாய் மாறிவிட்டது. There's a silence, high silence has been maintained in this town of Jerusalem almost for 70 long years. உடைக்கப்பட்ட தேசத்தை கர்த்தர் பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உடைக்கப்பட்ட பட்டணமாகிய எருசலேமே,
உன்னை நான் இசைவினைப்பான பட்டணம் அளவா கட்டினேன். நான் அழகழகா கல் வச்சு ஒவ்வொன்றா எவ்வளோ மனதில் அதிகமான திட்டத்தோடு கூட அல்லவா உன்னை கட்டினேன். ஆனால் இன்றைக்கோ எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அலங்கோலமாய் இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே கர்த்தர் அந்த உடைக்கப்பட்ட பட்டணத்தை பார்த்து அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் கட்டுவேன். I will build the city that has been broken. உடைந்து போன பட்டணத்தை நான் கட்டுவேன். இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான், I will build, நான் கட்டுவேன். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை கட்டுறதுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் குறைவற்றதா இருக்கிறது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை சோர்ந்து போய் நிலை குலைந்து போயிருக்கிற உன்னுடைய எல்லைகளை பார்த்து ஒருவேளை நீ கதறி அழுகிற நபராக இருப்பாயானால், இன்றைக்கு அன்று எருசலேமை பார்த்து கர்த்தர் வைராக்கியத்தோடு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எருசலேமை கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உன் எல்லைகளை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்க சொல்ல, ஆண்டவரே என் எல்லைகளை நீர் கட்டுவீராக. அப்ப அந்த எல்லையினுடைய மேன்மை என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னபடி அங்கே ஒரே கொண்டாட்டம் இருந்துச்சு. There were times of celebration, there were times of joy, there were times of sacrifice. ஆண்டவருடைய அந்த எல்லைகளுக்குள் பலி செலுத்தினார்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தரை கொண்டாடினார்கள், ஆராதித்தார்கள். ஒரு பெரிய முழக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டது. ஆனால் இப்போ அதுக்கு நேர் எதிராய் ஒரு மயான பூமி போல அமைதலாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்விலும் ஒருவேளை நீங்கள் தங்கியிருக்கும் எல்லைகள் அல்லது நீங்கள் வசிக்கிற இடங்களிலே, ஒருவேளை உங்களுடைய பட்டணமோ உங்களுடைய கிராமமோ உங்கள் வீடுகளோ உங்களுடைய சபையோ எங்கோ நீங்கள் அன்று நாங்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை நாங்கள் தொலைத்து விட்டோம். We lost the joy and happiness that we enjoyed long before. ஒருவேளை அப்படிப்பட்ட உணர்வோடு கூட என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நபராய் நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ தொலைத்து போட்ட அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் உன் எல்லைகளுக்குள் தருவேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் எல்லைகளிலே நாங்கள் இழந்ததை திரும்ப தரப்போகிறதற்காக நன்றி. எருசலேமை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லைகளிலே அமைதி, நிசப்தம். ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடுகளிலே, ஐயா அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன காரியம்னா கூட எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து பேசுவோம், கலகலப்பாக இருக்கும் வீடு. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வர்றதே விருப்பம் இல்லை, வீட்டுக்குள்ளே ஏன் தான் வரனே புரியலை, வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சுடுகாட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. யாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட மாட்டுறாங்க, ஒருத்தர் பேசிக்கிட மாட்டுறாங்க, வீட்டை பார்த்தாலே வெறுமையாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டின் நிலை அப்படி இருக்கும் சொன்னால், ப்ராபபிலி ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறாரோ. ஆகவே உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என் நிலையை அறிந்து எனக்கு நீங்க கொடுத்த வார்த்தைக்கு நன்றின்னு சொல்லி நீங்க அந்த வார்த்தைகளை கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உன் எல்லைகளை கர்த்தர் கட்டுவார். உடைந்து போயிருக்கிற அந்த தேசத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது மதில் சுவரெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அழகா இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம் இப்ப அலங்கோலமாய் இருக்கிறது. தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அங்க உள்ள போனா கூட ஒண்ணுமே அங்க இல்லை. nothing, emptiness and silence. அப்போ அங்கே மிஞ்சினது என்னவென்றால் ஒரு வெறுமையும் அமைதியும். இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையின் சூழல் அப்படி இருக்கும் சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற தீர்க்கமான வார்த்தை, the word of prophecy that is coming towards your home. brother sister, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வீட்டின் எல்லைகளுக்குள் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைந்த அந்த prophecy, அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ரிசீவ் இட் சொல்லுங்க. ஒருவேளை அந்த மயான பூமி போல் இருக்கக்கூடிய அந்த அமைதியான வீட்டுக்குள்ள இருந்த வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க சொன்னா, now claim the word. the Lord will send forth his mighty power into the home where you find silence for so long. பல நீண்ட ஆண்டுகளாய் அமைதி, நிசப்தம் என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வீட்டின் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தம்முடைய கிரியை நடப்பிக்கிறார். மகிழ்ச்சி திரும்ப கர்த்தர் நிச்சயம் தரதான் போகிறார். Claim the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உன் எல்லைகளை கட்டுவார். நடந்தது என்ன தெரியுங்களா? As it was prophesied, தீர்க்கதரிசனம் உரைத்தபடியே சரியா 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு கர்த்தர் தேசத்தை
கண்ணோக்கினார். அந்நிய ராஜாவாகிய கோரேசை எழுப்புறார். அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை. கோரேசுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை. கோரேசுக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் கோரேசை எழுப்பும் பொழுது அவனுடைய உள்ளத்தை கர்த்தர் ஏவுகிறார். ஜனங்களை அனுப்புகிறான். கோரேஸ் பனிமுட்டுகளோடு ஜனங்களை அனுப்புகிறான். இடிந்து போன எருசலேம் நகரம் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட்டது என்பது சரித்திரம். பிரதர் சிஸ்டர், என் வார்த்தை கேட்டுக்கொண்டு பார்த்து சொல்கிறேன், இட் இஸ் நாட் merely a word but it is an history. It was an history. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஏதோ எழுத்துப்பூர்வமான ஒரு வார்த்தைகள் அல்ல, இவைகள் சரித்திரம். இன்றைக்கு வேதம் சான்றாய் இருக்கிறது. அன்று உடைக்கப்பட்ட நகரமாகிய எருசலேமை கர்த்தர் கட்டினது உண்மை என்று சொன்னால், உன் வாழ்வையும் கர்த்தர் அப்படிப்பட்ட நிசப்தத்தை மாற்றி உன் வாழ்வை உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் கட்டி உன் எல்லைகளில் ஒரு சரித்திரத்தை என் தேவனால் ஏற்படுத்த முடியும். விசுவாசிக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகளை சரித்திர பூமியாய் நீ மாற்றப் போகிறதற்காக நன்றி. இன்றைக்கும் அகில உலகத்தில் உள்ள அநேக ஜாதி ஜனங்கள் பிரயாணப்பட்டு எருசலேமை போய் பார்த்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா the Lord made it to be an history to the generation to praise the Lord what the Lord has done to the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தர் செய்தவைகளை ஜனங்கள் எல்லாரும் கண்டு மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கும் அவைகள் திருஷ்டாந்தங்களாய் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே என் குடும்பம் நான் வாழும் எல்லைகளும் இப்படிப்பட்ட ஒரு சரித்திர பூமியாய் மாறட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகள் சரித்திர பூமியா மாறட்டும். ஒருவேளை ஐயோ நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி சம்பாதித்த இடமாச்சே, நான் கட்டின வீடாச்சே, என் எவ்வளோ கனவோடு கட்டினேன், பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போயிடுச்சு. வீட்டை பார்த்தாலே கொடுமையாக இருக்குது, இந்த வீடு என்னவா போயிருமோ. ஒருவேளை அப்படிப்பட்ட உங்களுடைய உழைப்பு வீணாய் போயிருமோன்னு சொல்லிக்கலாம். சொல்லுங்கள், ஆண்டவரே என் தேசத்தை என் எல்லைகளை அன்று எருசலேமின் எல்லைகளை எப்படி நீ சரித்திர பூமியாய் மாற்றினரோ அதே போல் நான் கடினமாய் உழைத்து கட்டி எழுப்பியிருக்கிற என் வீட்டின் எல்லைகள் சரித்திர பூமியாய் மாறட்டும். சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட. கர்த்தர் நிச்சயமாகவே உடைக்கப்பட்ட உன் எல்லைகளை கர்த்தர் கட்டுவார். விசுவாசி சொல்ல, ஆண்டவரே என் உடைக்கப்பட்ட என் எல்லைகளை நீர் கட்டும் ஆண்டவரே. இரண்டாவதாக அதன் தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது துரத்துண்ட இஸ்ரவேலை நான் என்ன பண்ணுவேன் சொன்ன திரும்ப சேர்ப்பேன் என்று சொல்கிறார். 147 சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, இஸ்ரவேலை துரத்துண்ட இஸ்ரவேலரை நான் கூட்டி சேர்ப்பேன். நான் கூட்டி சேர்ப்பேன். broken relationship, உடைக்கப்பட்ட உறவுகள். சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது பாபிலோன் தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின பொழுது ஒன்றன் பின் ஏற்கனவே 3 நிலைகளில் ஜனங்களை அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகிறார்கள். அந்த அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட அந்த 3 நிலையில் கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் அங்கும் இங்குமாய் சிதறி போயிருக்கிறார்கள். இப்போ ஜனங்களுடைய ஏக்கம் என்னவென்றால், they were longing for relationship that they lost. அவர்கள் இழந்த உறவுகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை சொல்ல துரத்துண்ட இஸ்ரவேல் என்றால் சிதறிக்கப்பட்டவர்கள் அங்கும் இங்கும் இருக்கிறாங்க. The Lord is saying that I will pick them, collect them and bring them. நான் அவர்களை போய் கண்டுபிடித்து அவங்களை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், திரும்ப அவர்களை நிலைநாட்டுவேன். ஒருவேளை இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட உறவு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நபராக இருப்பீங்கன்னு சொன்னால், the Lord has got a purpose in uniting your family. உன் குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துறதுக்கு நோக்கம் உண்டு. உன் குடும்பம் செதஞ்சு போகிறதுல ஆண்டவர் விரும்பவே மாட்டாரியா? ஒருவேளை சத்துருடைய சூழ்ச்சிகள் அப்படி ஒருவேளை உன் குடும்பம் சின்ன விதமாக போகணும், பெற்றோர் ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் அப்படி தான் வாழணும்னு ஒருவேளை உன் எதிராளிகள் என்னலாம். ஆனால் உன்னை படைத்த ஆண்டவருடைய இருதயம் அதெல்லாம் விரும்பவே விரும்பாது. ஆண்டவர் உன் குடும்பத்தை ஒன்றாக சேர்க்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறேன், the Lord is promising that. ஆண்டவர் உன்னை பார்த்து வாக்குத்தத்தம் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், துரத்துண்ட துரத்துண்ட இஸ்ரவேலே, ஸ்ப்ரெட் அவுட் இஸ்ராயல், இஸ்ரவேல் துரத்துண்ட இஸ்ரவேலே, அங்கும் இங்குமாய் சிதறி போயிருக்கிற இஸ்ரவேலே, நான் உன்னை திரும்ப கொண்டு வந்து நான் கூட்டி சேர்க்க போகிறேன் என்று சொல்கிறார். Probably you might have taken lots and lots of efforts to bring back the relationship that you lost. நீ இழந்த அந்த உறவின் அந்த பரஸ்பரத்தை, நீ இழந்த அந்த உறவின் பரஸ்பரத்தை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி பல முயற்சி எடுத்திருக்கலாம், பல பஞ்சாயத்து வச்சிருக்கலாம், பல ஜெபம் எடுத்துக்கணும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வாக்குதத்த வார்த்தை, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையை கர்த்தர் அறிந்துதான் ஒன்றுக்கு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். கிளைம் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோட நீங்க சுதந்திரிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தின் நிலையை நீங்க பாக்குறீங்க, ஐ டோன்ட் ரியலி டாலரேட் த வே மை ஃபேமிலி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ். ஒருவேளை உன் குடும்பம் போகிற இந்த நிலையை பார்க்கும்போது உன்னால் பொறுத்துக்கிட முடியல, கத்தி அழணும் போல தோணுதா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
உன் குடும்பம் சிதறி போய் இருக்கிறதை பார்த்து அமைதலாய் இல்லாத ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சொன்னால் கர்த்தர் எவைகளை செய்ய தீர்மானிக்கிறாரோ அவைகளை சொல்லுகிறார். அவர் சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். யோசேப்பு விற்கப்பட்டான், சரித்திரத்தை அறிந்திருக்கிறோம். யோசேப்பு விற்றதை தன் சகோதரர்கள் நினைத்தது என்னதுன்னா, அவ்வளோதான், அவன் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு சொன்னான். ஆனால் நடந்தது ஆண்டுகள் பல உருண்டோடிற்று. யோசேப்பு ஒரு அந்நிய தேசத்தில் போய் அடிமையாய் விற்கப்பட்டு அவன் நிலையில் நிறைய காரியங்களை நான் பார்க்கிறோம். ஆனால் அதிபதியாய் ஆன பிற்பாடு யோசேப்பின் அதிகாரங்களை வைத்து ஒரு வேளை தன் தேசமாகிய தன் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இராணுவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு குதிரையை வச்சுக்கிட்டு அவன்லாம் போயெல்லாம் பார்க்கல. யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கவில்லை. ஆனால் நடந்தது என்னதுங்களா, தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பையும் அவன் சகோதரர்களையும் யோசேப்பு இருந்த இடத்துக்கு அனுப்புகிறார். இது கர்த்தரால் நிச்சயம் செய்ய முடியும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஐயா இதெல்லாம் முடியாதையா, நாங்கள் எடுக்காத முயற்சி இல்லையா, நாங்கள் பேசாத பேச்சு இல்லையா, எவ்வளோ பேசி பார்த்துட்டோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஊழியக்காரனா இதே இடத்துல உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண முடியும். we have seen broken families united together for after a long time. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு உடைஞ்ச குடும்பங்களை திரும்ப சேர்ந்து இன்றைக்கு மகிழ்ச்சியான குடும்பங்களாய் வாழ்வதற்கு பல சான்றுகள் இங்கே என்கிட்ட இருக்குது. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை உங்களுடைய குடும்பம் உடைஞ்சு போச்சு, அவ்வளோதான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கு இஸ்ரவேலே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சிதறி இருக்கக்கூடிய உன் உறவுகளை, புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை நான் அழகாய் ஒன்றாய் சேர்க்க போகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசி, ஆண்டவரே இது சாத்தியம் இல்லைன்னு தான் நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா, அம்மா நீங்கள் சாத்தியம் இல்லை, நான் ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர், இனிமேல் அதை பற்றி யோசிக்கிற மாதிரியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, யோசிக்கவே டைம் இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி உங்களுடைய மனதில் கர்த்தருடைய கிரியைகள் இப்படிலாம் செய்ய முடியும் என்பதை நினைப்பூட்டும்படி தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உன்னை கேட்க செய்திருக்கிறார். சொல்லுங்கள், லார்ட் ஐ எம் சாரி தட் ஐ ஹவ் லிமிட்டட் யூ. ஆண்டவரே உம்முடைய கிரியை நான் மட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உன் உறவுகளை திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். செகண்ட்லி, broken relationship. thirdly, கடைசியாய் மூன்றாவதாக, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். the Lord heals the broken heart. உடைந்து போன இருதயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு சொல்யூஷன், ஃபிக்ஸிங் சொல்யூஷனை செஞ்ச ஒரு கம்பெனி ஆடை கொடுக்கும்போது சொல்கிறார்கள், we found solutions to fix any article except broken heart அப்படின்னு சொல்லி அதை கன்க்ளூட் பண்ணாங்க. அவர்கள் கண்டுபிடித்த பல சொல்யூஷன்ஸ், இப்படி உடஞ்சி போன பொருட்களை ஒட்ட வைக்கிற பல சொல்யூஷன்ஸு, ஏறக்குறைய எல்லா பொருட்களை ஒட்டுறதுக்கு எங்கிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் புரோக்கன் ஹார்ட், உடைந்த இருதயத்தை தவிர வேறு எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பகிரங்கமாய் டிவியில் சொன்னதை நான் பார்த்தேன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், புரோக்கன் ஹார்ட்டை ஒட்ட வைக்கணும்னா அதை உருவாக்கின அந்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் முடியவே முடியாது. இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, அம்மா, தாயே, தகப்பனே, உன் இருதயத்தின் நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஐ நோ த கிராக்ஸ் that is there in your heart. உன்னுடைய இருதயத்தில் உள்ள அந்த விரிசல்கள் எனக்கு தெரியும். I know how many pieces your heart have gone. உன் இருதயம் எத்தனை பீஸா உடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். The Lord is not so enjoying the way you got broken. நீ உடைக்கப்பட்ட நிலை பார்த்து ஆண்டவர்லாம் மகிழ்ச்சியாலாம் இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்த்து ஒரு வேளை மகிழ்ச்சியாக்கலாம். நீ ஓன்னு கத்தி அழுதிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அழைய கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ணால் மக்கள் போயிடலாம். உங்களுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை பார்த்து கூட ஏன் கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னு கூட விசாரிக்காமல் ஜனங்க ஒரு வேளை போயிடலாம். உன் சோகம், முகத்தில் இருக்கிற சோகத்தை பார்க்கும் பொழுது கூட அவங்களால அடையாளம் கண்டு கொள்ளுங்க. ஏன் அமைதியாக இருக்கிற, ஏன் சோகமாக இருக்கிறன்னு கூட கேட்க முடியல. ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் சூழல் கடந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், உன்னை உருவாக்கின ஆண்டவருக்கு மட்டும்தான் உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். Only the Lord who created you knows how to handle you. வேறு யாரும் உன்னை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. சிஸ்டர், பிரதர், நோ ஒன் கேன் ஹேண்டில் யூ ரைட்லி. உன்னை யாராலும் சரியாய் கை ஆள முடியவே முடியாது. ஒருவேளை நீங்கள் உறவுகள் அல்லது உங்களுடைய பந்த பாசங்கள் உங்களை ஆதரிக்க வேண்டியவர்கள் அவர்கள் அன்பு காட்டல, அவர்கள் உங்களுக்கு பரிவாய் இல்லை, அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய கடமை செய்யலை என்பதனால் இதனால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருப்பீங்க. நான் உன் சொல்கிறேன், உன்னை படைத்த உன் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை he will not leave you. அவர் ஒரு நாள் விட்டுறவே மாட்டார்.
உலகம், வானம், பூமி உண்மைன்னு சொன்னால் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது உண்மைதான், நிச்சயம்தான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உன் இருதயம் உடைந்து போன அந்த நிலையில் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், ஐ வில் ஹீல் யூ. விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எப்படி ஹீல் பண்ண போகிறீங்களான்னு தெரியல. என் காயம், ஆறா காயம், எத்தனை வருஷம் ஐயா, ஏறக்குறைய 20 வருஷமா இந்த காயம் ஒரு நாளோடு போனா பரவாயில்ல, இன்னவரை என்னை குத்தி 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 காயப்படுத்தி தான் இருக்கு. எவ்வளவு தூரம் தான் உன் இருதயம் உடஞ்சி போய் காயமாயிருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. யெகோவா ராஃபா, எல்லா சுகத்திற்கும் காரணராக இருக்கிற அவர் இடத்துல கீழே யாத்தினுடைய பிசின் தைலம் இருக்கியா, அதை ஊற்றுவார்னா அது சுகமாகும். நல்ல சமாரனாக இயேசு கிறிஸ்து அன்று தேடி வந்து அவனை காயத்தை கட்டினது போலவே இன்றைக்கும் உன் உடைக்கப்பட்ட உள்ளத்தினுடைய உணர்வுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் ஹீல் த broken heart of yours. உன்னுடைய உடைந்து போன இருதயத்தை நான் நிச்சயம் செப்பனிடுவேன் என்று சொல்லுகிறார். அது எப்படி செப்பனிடணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ உன் இருதயம் எப்படி சரியாகுமோ அதை போல் அவர் செய்வார். நம்ம நினைக்கிற ஒரு வேலை இதெல்லாம் வந்தால் அதெல்லாம் கொடுத்துட்டா, இவங்க இப்படிலாம் நம்மகிட்ட பேசிட்டா. சிஸ்டர் சொல்கிறேன், ஒருவேளை உன்ட்ட அன்பாக பேசாததுனால தான் உன் உள்ளம் உடஞ்சி போயிருக்குன்னா, எத்தனை பேர் உன்ட்ட அன்பாக பேச திரும்ப உன் உள்ளம் சரிப்படுறதெல்லாம் சரியாகாது. ஆண்டவர் தெரியும், அன்பாக பேசணுமா, உன்னை ஆதரிக்கணுமா, உனக்கு அன்பு பாரு என்ன செய்யணுமோ, ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு அவர் தம்முடைய அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உன் உடைந்து போன உள்ளத்தின் நிலை என்னவா இருந்தாலும், இஸ் தேர் டு இன்டர்வீன் இன்டு யுவர் லைஃப் டு ரீசெட் த ஹார்ட் தட் இஸ் பீன் broken. வேதத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய வாழ்வு காலத்தில், குறிப்பாக அவருடைய ஊழிய காலத்தில் அவர் செய்த பல அற்புதங்களை பார்க்கும் பொழுது வழி இல்லை என்று சொல்லி உடைக்கப்பட்ட அநேகருடைய வாழ்வில் கர்த்தர் திரும்ப தங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தார். நாயனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு விதவை இருக்கிறார். அவளுடைய கணவன் இல்லை, ஒரே பிள்ளை தான். அந்த பிள்ளை தான் அவளுடைய எதிர்காலம் சொல்லி அவனை பிள்ளையே பார்த்து ரசித்து வாழ்ந்த தாய்க்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆல் ஆஃப் அ சடன் a boy is dead. அவனுடைய பிள்ளை மரிச்சு போயிட்டான். தாய் மரித்து போன பிள்ளையை நம்பினாள், ஆனால் வழி இல்லை, பிள்ளை மரிச்சு போச்சு. அடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. தாய் ஓன்னு காதறி அழுதுகிட்டு அந்த பாடைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட அந்த நாயனூர் விதவையினுடைய வாழ்வை கண்ட ஆண்டவர் என்ன செய்தார்களா? he was not quiet. அநேகர் மரித்தார்கள் இயேசுவினுடைய காலத்தில். எல்லாரையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பல. ஆனால் இந்த நாயனூர் விதவையினுடைய வாழ்வில் பார்க்கும்பொழுது she is completely broken. there is no other hope at all. அவருடைய வாழ்வில் வேறு நம்பிக்கையே இல்லை என்பதை அறிந்த ஆண்டவர் சொல்கிறார். போனார், பாடை தொட்டார், வாலிபனை எழும்பு, தாயிட்ட ஒப்புவிக்கிறார். தாய் சந்தோஷமா போறா. இப்படிப்பட்ட பல சம்பவங்கள், என் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆயிரம் 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 உண்டு. என் வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இன்றைக்கு உன் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பேர் இழப்பினால் உன் இருதயம் உடைஞ்சு போயிருக்கா, அல்லது உன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றத்தினால் உன்னுடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கா, வாட் எவர் மேனர் யுவர் ஹார்ட் இஸ் broken, never mind. உன் இருதயம் எப்படி உடைஞ்சு போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை ரீசெட் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரி, ஒரே அதிகாரி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் தான் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், I am there to reset your heart that has been broken. உடைந்து போன உன் உள்ளத்தை நான் திரும்ப என்ன பண்ணுவேன், ரீஜாயின் பண்ண போறேன்னு சொல்லுகிறார். என் வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து அன்பாய் சொல்கிறேன். 3 things, 3 காரியத்தை சொன்னேன். உடைந்து போன சின்னாபின்னமான உன் எல்லைகள் எருசலேமை நான் கட்டுவேன். உன் எல்லைகளை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் எல்லைகளை நீர் கட்டப்போகிறதற்காக நன்றி. இழந்து போன அல்லது சிதறி போன உன் உறவுகள் திரும்ப வருமா? பெரிய கொக்கி தான் தொங்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னால் நிச்சயம் அவர் செய்வார். வாய்களினால் சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். சிதறுண்ட துரத்துண்ட இஸ்ரவேலை நான் கூட்டி சேர்ப்பேன். பிக், கலெக்ட் அண்ட் பிரிங் தெம். எப்படிலாம் கொண்டு போவார்னு தெரியும். அவர் போவார், போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டு வாசலை விடுவார். நம்புறவங்க நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தரால் நிச்சயம் இது செய்ய முடியும். நான் எத்தனையோ முறை போய் கூப்பிட்டேன், வரல. அவராக கூட்டு வந்து வீட்டு வாசலில் வீட்டு கதவை தட்ட வைப்பார். விசுவாசின்னு சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படிலாம் நீங்கள் செய்ய போகிறீங்க, நன்றி ஆண்டவரே. கிளைம் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அங்கீகரிங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் இருதயம் உடைந்து போன நிலை என்னவா இருந்தாலும் அதே நிலையிலே உன் இருதயத்தை அவர் ரீசெட் பண்ணி செப்பனிட்டு உன்னை ஒரு புது மனிதனாய், ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனாய் உன்னை வாழ வைக்க என் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அவருடைய கரிசனை நிறைந்த வார்த்தை, the concern of God. கர்த்தருடைய கரிசனை இதுதான். உன் மீது கரிசனையாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறார், நான் உன் உடைந்த எல்லைகளை கட்டுவேன், சிதறுண்டை உன் உறவுகளை திரும்ப கொண்டு வருவேன், உடைந்து போன உன் உள்ளத்தை, இருதயத்தை நான் குணமாக்குவேன். என்னோடு இணைந்து செபிங்க. நீங்க இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும், உங்களுடைய நிலை என்னவா இருந்தாலும் அதே இடத்துல இருந்து அதே நிலை என்னோடு சேர்ந்து செபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்வார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, அன்று
பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்க போகிற சம்பவத்தை அன்று தாவீதின் உள்ளங்களில் கர்த்தர் நீர் தீர்க்கமாய் வெளிப்படுத்தினது பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு நிறைவேறினதை எங்கள் வேதம் சரித்திரமாய் சொல்வது உண்மை என்றால் இன்றைக்கும் என் வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளைகளுக்கு விசேஷமாய் சொல்லிக்கிறேன்.